ஆர்த்தி இந்த காப்பி. தேங்க்ஸ். என்னது இது, ஹிந்தி புக்லாம் படிச்சுட்டு இருக்க? ஹிந்தி புக் இல்ல, இங்கிலீஷ் நாவல். இங்கிலீஷா? நமக்கு பகல்லே பசுமாடி தெரியாது. தெரிஞ்சிட்டாலும் காஃபி நல்லா இருக்கு. தேங்க்ஸ். இன்னைக்கு மழை தான் வரப்போகுது. நிச்சயதார்த்தத்துக்கு போனாலே 3 நாள் கழிச்சு தான் வருவீங்க. கல்யாணத்துக்கு போயிட்டு அதுக்குள்ள வந்துட்டீங்க. என்ன அவ்வளவுதானா? கோடீஸ்வர வீட்டு கல்யாணம். என்ன சந்தோஷப்படுறியா? கல்யாணத்துக்கு போற நேரம் பார்த்து வயிறு எரிஞ்ச இப்போ உட்காந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கியா? என்ன ரொம்ப குதிக்கிற மாதிரி, சாரி கொதிக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, என் உடம்பெல்லாம் கொதிக்குது. என் அண்ணன் ஆதி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன பண்றது? பழமொழி கேள்விப்பட்டதுல வேணா விதைச்சவன் வேணா அறுப்பான்னு. என் வயிற்றுல கலப்பாத ஆர்த்தி. என் அண்ணன் ஜெயிலுக்கு போனது காரணம் யார் தெரியுமா? உங்க அக்கா தான். எங்க அக்காவா? உங்க அண்ணன் பெரிய சூரனாச்சே. அவன் எப்படி ஆஃப்டர் ஆல் அபி ஜெயிலுக்கு அனுப்ப முடியும்? ஆர்த்தி, ஏற்கனவே அனு அப்செட் ஆகி வந்திருக்கா. நீயும் இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. ஐயோ, பொண்டாட்டி சொன்ன உடனே கோவம் பொத்துக்கிட்டு வருது. பின்ன இருக்காத ஆர்த்தி? பொண்ணையும் கொடுத்து தொழிலையும் வச்சு கொடுத்த முதலாளி மேல விசுவாசம் இருக்கதானே செய்யும். பாருங்க, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க. போதும், இதோட நிறுத்திக்கங்க. நிறுத்தலனா என்ன பண்ணுவ? ஏய் வந்ததும் வராதமா என்னடா தகராறு? வந்ததும் வராததுமா பிரச்சனை பண்றது உங்க பொண்ணுதான். என்னம்மா ஆர்த்தி இதெல்லாம்? என்னம்மா, அவங்க அண்ணா ஆதி அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட்டாங்களா? அதுக்கு அபியக்கா தான் காரணம்னு சொன்னா எரிச்சல் வராதா? ஏன் உண்மையா சொன்னா ஏன் எரிச்சல் வரணும்? உங்க அக்கா பண்ண வேலை தான் அது. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்னால தான் எங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு அப்பாவி பொம்பளைய கொலை பண்ணா அரெஸ்ட் பண்ணாம பின்ன கொஞ்சுவாங்களா? பாவம், அந்த பொம்பளை செத்து அவ குழந்தைங்க எல்லாம் அனாதையா இருக்க. அந்த பாவம் எல்லாம் சும்மா விடுமா? இது பாரு, இதோட நிறுத்திக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா மரியாதை கெட்டுரும். யாரோ எங்கேயோ செத்ததுக்கு ஏன் அண்ணன் மேல வீண் பழி போடுறியா? வீண் பழியா? ஆமா, பிசினஸ்ல தோத்து பண்ண அவமானத்தை தீர்த்துக்கிறதுக்கு இப்படி எல்லாம் சீப்பா இறங்கிட்டீங்களா? சீப்பா பிஹேவ் பண்றது நாங்க கிடையாதானு, உங்க அண்ணன் தான். வீடு புகுந்து ரவுடித்தனம் பண்ணதெல்லாம் நாங்க ஒண்ணும் மறக்கல. பாரு, போதும், இதோட நிறுத்திக்க. இதுக்கு மேல என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி பேசினேன், அப்புறம் நானும் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுவேன். என்னம்மா சொல்ற? அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுவியா? இதுக்கு மேல நீ என்னம்மா அசிங்கப்படுத்தணும்? மனோ, உன் பொண்டாட்டி ரொம்ப பேசுறா. அவளை கொஞ்சம் அடக்கிவே. அவ பேசுனதுல என்னமா தப்பு இருக்கு? தப்பு இல்லையா? நாங்க உள்ள வந்ததும் பேச்ச ஆரம்பிச்சது ஆர்த்தி தான். அதுக்காக அவ என்ன வேணாலும் பேசலாமா? என்னடா சொல்ற நீ? நீ ஏன் ஆச்சரியப்படுற? அவன் தான் ஒரேடியா மாறிட்டானே. மாறிட்டான்னு யாரும் பேச வேண்டியதில்ல. அனுவ குறை சொல்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. அவளும் மனுஷி தானே, அவளுக்கும் கோவம் வரதான் செய்யும். வந்தா அவ பதில் பேசதான் செய்வா. அதை பத்தி யாரும் கேட்க கூடாது. ஐயா பெரிய மனுஷா, ரொம்ப நன்றிப்பா. உன் பொண்டாட்டி பேசுவா, நாங்க கேட்டுட்டு இருக்கணும் இல்ல? தீர்ப்பு சொல்றியா நீ? இல்லம்மா, போதும்பா. எப்ப நிலைமை இந்த அளவுக்கு முத்தி போச்சோ, இனிமே நம்ம ஒண்ணா இருக்கிறது சரிப்படாது. அக்கா, நீ உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு தனியா போயிடு. ஆமாமா, இவங்க தனியா போனாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். நாங்க எதுக்கு போனோம்? உங்களுக்கு பிடிக்காட்டி நீங்க போங்க. நீங்க போய் வெளில கொடுத்துன பண்ணுங்க. ஹலோ, இது நாங்க வாடகைக்கு பிடிச்ச வீடு. யார் இருக்கிறது யார் போறது நாங்க சொல்றோம், நீங்க கேளுங்க. ஓ அப்படிங்களா? அன்னைக்கு உங்க அபியாக்கா இது ஏன் வீடு, இங்க நான் சொல்றபடிதான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கே எனக்கு தெரியும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எங்களை வெளில போக சொல்லுவீங்கன்னு. அதனால முன்கூட்டியா எங்க அம்மா கிட்ட சொல்லி இந்த வீட்டை என் பேர்ல வாங்கிக்கிட்டேன். இப்ப சொல்லுங்க, இந்த வீட்ல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு யார் சொன்னா சரியா இருக்கும்? ஏண்டா, இவ சொல்றது உண்மைதானா? ஆமாமா, அவங்க இந்த வீட்டை அனு பேருக்கே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனா வாங்கி கொடுத்தாங்களே தவிர இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேணாம்னு சொன்னாங்க. அவங்க நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கம்மா. அந்த பெருந்தன்மையை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்னடா சொல்றேன்? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணலையா?
நான் உன்னை பெத்த தாயிடா. என்கிட்ட மறைக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? உன்னை வளர்த்து இவ்வளவு பெரிய மனுஷன் ஆக்கிறதுக்கு நான் என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பேன். அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சா எங்க என் புள்ள மனசு நொறுங்கி போயிடுவானோன்னு அந்த கஷ்டத்தை எல்லாம் மறைச்சு மறைச்சு உன்னை வளர்த்தேனே. அதுக்கெல்லாம் ஒன்னா சேர்த்து நீ கொடுக்கிற பரிசாடா இது. எப்படியோ நீ நல்லா இரு. நீ இந்த அளவுக்கு புத்திசாலி ஆயிட்டேல, எனக்கு அது போதும், அது போதும். ராஜேந்திரா, ஆர்த்தி, கிளம்புங்க. அக்கா என்னக்கா? இல்லடா, இனிமே நம்ம இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. அப்படி இருந்தா நான் செத்தே போயிடுவேன். என்ன இது? மனோ, அம்மா பாவண்டா, கூப்பிடுறா, கூப்பிட்டு இருக்க சொல்றா, மன்னிப்பு கேளுடா, சொன்னா கேளுடா. டேய் இல்ல மாமா, அவங்க ஏதோ இது பாருங்க, அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அவங்க பேசின பேச்சுக்கு வேணா அவங்கள மன்னிப்பு கேட்டு இங்கே இருக்க சொல்லுங்க. என்னம்மா பேசுற? உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? வாடா. மாமா, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா அது நமக்கு தான் அசிங்கம். இல்ல ஆர்த்தி, அபி வந்தோடனே போலாமே. இல்ல நீ வேணா இங்கே இரு. நீ இல்லாத வீட்டுல நான் மட்டும் எப்படிக்கா இருப்பேன்? போலாம், கிளம்பு. கனவில் கருவை சுமக்கின்றோ அது கலையும் போ. இப்ப என்ன பண்ணலாங்க சாமி? என்ன பண்றதுன்னே தெரியல. அபி இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க, நீயாவது எடுத்து சொல்லக்கூடாது தொல்காப்பியன்? அவங்க இதுல ஒரே தீர்மானமா இருக்காங்க, கையெழுத்து வாங்கியே தீர்றதுன்னு. எனக்கும் ஆரம்பத்துல இது சாத்தியம் தான் தோணுச்சு. ஆனா அதுல இவ்வளவு தூரம் ரிஸ்க் இருக்குன்னு நம்ம எவ்வளவு எடுத்து சொல்லி அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே. ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும். வேற ஏதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா நம்ம ஏதாவது பண்ணி ஏற்பாடு பண்ணலாம். பட் இது ஜெயில் மேட்டர். ஜெயில நான் யாரை போய் பாக்குறதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடுக்கிறதுன்னு கூட தெரியல. நீ சொல்றது கரெக்ட். ஜெயில் தனி நிர்வாகம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா பெரிய லெவல்ல உள்ள போலீஸ் ஆபீசர் யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி உனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலமா அந்த ஆபீசர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? அந்த லெவல்ல இருக்க எல்லாருக்கும் என்ன தெரியும். பட் நான் போனா அது இன்னும் சிக்கலாகும். பட் அங்குச்சாமி அந்த ஆபீசர் மீட் பண்ற வாய்ப்பு இருந்தா போதும். அவன் காலில் விழுந்தாவது கெஞ்சி கேட்டு பார்க்கறேன். டிசிபியோட வீடு எனக்கு தெரியும். அவர் எந்த நேரத்துல வீட்டுல இருப்பாருங்கிறதும் எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத, அவரை பாக்குறதுக்கான ஏற்பாடுகள் நான் பண்றேன். சரி போலாம். போலாம். அது சரி, நம்ம அபியை அங்க விட்டுட்டு வந்திருக்கோமே, பரவாயில்லையா? நம்ம போயிட்டு வர வரைக்கும் சென்ட்ரல் லைப்ரரியில தானே ஏதாவது புக்கு படிச்சுட்டு இருக்க போறாங்க. நீ எதுக்கு கவலைப்படுற? என்ன தொல்காப்பியன்? குழந்தைய பாரு. குழந்தையா? ஆமா, கிராஸ் பண்ணி போது கண்டுக்காம இருக்காங்க. ஐயோ, அங்க வண்டி வருது, கவனிக்காம போற. ஏய் ஏய், தொல்காப்பியன் நீனு ஏய், யாரோட குழந்தைங்க? யார் குழந்தது? யார் குழந்தது? யார் குழந்தது? ஏமா உனக்கு ஒண்ணும் அனுப்பலையா? யார் குழந்தைங்க? ஹலோ, யார் குழந்தை? ஹலோ, உங்க குழந்தையா? സാറ് നിങ്ങളെ നാട് ഏതാണ്? சென்னை. ഓ, തമിഴാണോ? തമിഴെന്ന് പറഞ്ഞാൽ അടുത്ത വരെ സഹായിക്കുമെന്ന് കേട്ടിട്ടുണ്ട്. നേരിൽ ഇപ്പൊ താൻ കാണുന്നു. இதுல என்ன சார் இருக்கு? ഇല്ല സാറേ, ഇത്ര ആളുണ്ടായിട്ടും ഏത് ചെയ്യണമെന്ന് അറിയണില്ല. ரொம்ப താങ്ക്സ് സാറേ. இவரு வந்தில்லாருன்னா குட்டியோட கதி എന്തായിരിക്കും தெரியுமா? நீங்க கடவுள் மாதிரி வந்து இந்த குழந்தைய காப்பாத்து. அதெல்லாம் இருக்கட்டுமா.
உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏமா இவ்வளவு அஜாக்கிரதையா குழந்தைய ரோட்ல விடுவீங்க? இல்லைங்க, பக்கத்து கடையில தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். என் பக்கத்துல தான் இருந்தா. எப்படி வெளியே வந்தான்னு தெரியல. இவ்வளவு பெரிய பிள்ளை ரோட்ல மரம் மாதிரி நிக்குது தெரியுமா? இல்லைங்க, அவ வாய் பேச மாட்டா, காதும் கேட்காது. என்ற ஒரே குழந்தைங்க. சாரன் ഞങ്ങളുടെ வாழ்க்கை காப்பாத்தி தന്നു. என்ற உயிர் எனக்கு திருப்பி தന്നു. உங்களை வாழ்க்கையில மறக்க மாட்டேன் சார். சரி சரி போங்கம்மா, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க, போங்க. ச்சே, காது கேட்காது, பேச முடியாதமே. சே, எவ்வளவு அழகான குழந்தை இல்ல? நீ நம்புற கடவுளுக்கு உண்மையிலே கண்ணு இல்ல. ஆனா இப்ப நீ தான் அவங்களுக்கு கடவுள். உன் தலைமையிலேயே அவ்வளவு பெரிய பாரம் இருக்கு. டிஜிபிய பார்க்க போறோமா இல்லையானே தெரியல. இந்த நிலைமையில எப்படி உன் கான்சன்ட்ரேஷன் அங்க போய் அந்த குழந்தைய எப்படி நீ காப்பாத்தினே எனக்கு தெரியல. இல்ல, அதெல்லாம் அந்த நிமிஷத்துல தோன்ற விஷயம். இருந்தாலும் நீ கிரேட்பா. அதெல்லாம் இருக்கட்டும், டிஜிபியை பார்க்க போறத பத்தி பேசணும். போறோமா இல்லைன்னு நீ இன்னும் சொல்லலையே. அது முடியுமா என்னன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. இத பாரு, பட் தேர் ஆர் சோ மெனி ரிசோர்சஸ். நிறைய வழி இருக்கு, நம்ம அந்த வழியில ட்ரை பண்ணுவோம். இவ்வளவுலாம் புண்ணியம் பண்ணிருக்க, மீட் பண்ண முடியாமையா போகுது. வா போலாம், கட்டாயம் நம்ம மீட் பண்ணுவோம். சரி, நம்ம இப்ப எப்படி போறது? ஆட்டோல போயிடலாமா? இல்ல இல்ல. என்ன, டாக்ஸில போறோமா? இல்ல இல்லப்பா, இல்ல பஸ்ல போறோமா? இல்ல. பக்கத்துல இருக்கா? அப்போ தூரம் தான். ஒரு நிமிஷம். தூரம்னு சொல்ற, பஸ்லயோ ஆட்டோலயோ டாக்ஸிலயோ போகணும் இல்லையா? ஏன்னா டைம் சேவ் ஆகும். வேற ஒரு ஐடியா இருக்கு. என்னது? கன் எடுக்க போறியா? இல்ல, நீ வா சொல்றேன். என்ன ஏப்பா? நீ வா சொல்றேன், வா. ஷோ. சித்தி, சித்தி. வாங்கக்கா. என்னக்கா திடீர்னு வந்திருக்கீங்க? என்னக்கா ஏன் அழறீங்க? அழாம என்ன பண்ண முடியும்? பெத்த புள்ள குத்துக்கல் மாதிரி இருக்கும்போது அனாத மாதிரி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டிய நிலைமை வந்துருச்சே. என்னாச்சுக்கா? இனி அந்த வீட்டுல இருக்கிறது எங்களுக்கு மரியாதை இல்லை சாரதா. அதான் நாங்க கிளம்பி வந்துட்டோம். இனிமே அந்த வீட்டுக்கு திரும்பி போக மாட்டேன். என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அக்கா, அந்த ஆதி பையன் பண்ண அக்கிரமத்துக்கு அவனை போலீஸ் புடிச்சிட்டு போயிருச்சு. ஆனா அந்த அணு அவங்க அண்ணனை புடிச்சிட்டு போனதுக்கு காரணம் நம்ம அபிதானு கண்டபடி பேசிவிட்டா. ஆர்த்திக்கு இது பத்தாதா? உங்க அண்ணன் ரொம்ப யோக்கியமான கேட்டு சண்டை போட்டா. வார்த்தை முத்தி போய் இவ்வளவு பெரிய சண்டையாகி போச்சு. பேச்சு அதிகமாயிடுச்சு சாரதா. சரி, இனிமே ஒன்னா இருந்தா ஒத்து வராது. உன் பொண்டாட்டி கூட்டு தனியா போயிடுன்னு ஒரு கோவத்துல சொல்லிட்டேன். ஆனா அதுக்கு அந்த அனு வெளியில போறதா இருந்தா நீங்க போங்க, இது ஏன் வீடுன்னு சொல்லிட்டா சித்தி. என்னது? அவ வீட்டை விட்டு போனா உடனே கிளம்பி வந்துருதா? வாங்க, ரெண்டுல ஒண்ணு கேட்கலாம். என்ன நினைச்சிருக்கா அந்த மனம்? என்னது கேட்க போறேன்? மனு கிட்ட என்ன பேசினாலும் அவனுக்கு ஏறாது சாரதா. அது மட்டும் இல்ல, அந்த வீடு இப்போ அனுவோட வீடு. அனுவோட வீடா? ஆமா, அந்த வீட்டை அனுவோட அம்மா அனுக்கு வாங்கி கொடுத்துருச்சான். நிஜமாவாக்கா? ஆமா சித்தி, எங்களுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா அந்த மனுவுக்கு எல்லாம் தெரியும். அவன் மூச்சு கூட விடல. அடப்பாவி. ரொம்ப வருத்தமா இருக்கு சாரதா. இந்த மனு எல்லாத்தையும் மறந்துட்டா. அப்புறம் என்ன ஏன் தான் அம்மானு கூப்பிடுறான்னு தெரியல. சரி, இதெல்லாம் அபிக்கு தெரியுமாக்கா? தெரியாது. அவ தன்னோட பிசினஸ்ல இழந்தது திரும்ப ஜெயிக்கணுங்கிற ஒரே நினைப்போட அலைஞ்சுகிட்டு இருக்கா. இப்போ அவ கொச்சின்ல இருக்கா. இன்னும் அவகிட்ட நாங்க எதுவுமே சொல்லல. எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. அது எது இருக்க வேண்டியதுல இருந்தா இன்னைக்கு இப்ப பிரச்சனை வந்திருக்குமா? என்னங்க நீங்க சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு? அவங்களே நொந்து போய் வந்திருக்காங்க. டேய், எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அதுக்கு என்ன காரணம்னு தேடி கண்டுபிடிக்கணும்டி. இன்னைக்கு இவங்க அந்த வீட்டை விட்டு இங்க வந்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அதை ஆராய்ச்சி பார்க்கணும்டி. வயசாயிடுச்சே தவிர பிள்ளைங்களை தட்டி வளர்க்க தெரியல. பொட்ட கழுதைகளை கட்டி கொடுக்கும் போதே திரும்பி வந்தா காலை ஒடிச்சிருவேன்னு சொல்லி அனுப்பி வைக்கணும்.
இவங்க என்னமோ மகாராணியை பெத்துட்ட மாதிரி செல்ல கொடுத்து வளர்த்தாங்க. அதுக்கு வாழாப்புற இடத்துல வாழாம திரும்ப வீட்டுக்கே வந்து இருக்கிறவன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. வாழ வந்த மருமக கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போனோம். சும்மா நச்சரிச்சா அவங்க டென்ஷன் ஆகத்தான் செய்வாங்க. சித்தப்பா நீங்க சம்பந்தம் இல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. பாத்தியா, என்கிட்டயே எதிர்த்து பேசுற. இதான் பிரச்சனையே. வீட்டுக்கு வந்த மருமகளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போனோம். ஓவரா ஆடக்கூடாது, புரியுதா? ஏய், என்ன உச்சு? நீ ஓன் புருஷன் வீட்டுக்கு போய் ஓன் நாத்தனாரை டார்ச்சர் பண்ண நான் பாராட்டுவேன். யார் எங்கெங்க என்னென்ன செய்யணுமோ அங்கங்க தான் செய்யணும். அப்பதான் இல்லற சிறப்பா இருக்கும். நீங்க பேசுற என்ன கணக்குன்னு எனக்கு புரியல. டேய், உனக்கு புரியலன்னா வாயை பொத்துக்கிட்டு சொன்னதை கேளு. சரிதான். ஆர்த்தி மட்டும் பேசாம இருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. உங்க நியாயத்தை யாரும் இங்க கேட்கல. கேட்டிருந்தா தான் உருப்பிட்டுருப்பீங்களே. 2 குடும்பத்துக்கு சேர்த்து நான் ஒரு தனிப்பெரும் தலைவனா இருந்தேன். என் பேச்சை கேட்க தான் இங்க யாருக்கும் பிடிக்கலையே. பொட்டச்சிங்களா கூடி கூடி கும்மி அடிச்சீங்க. நெட் ரிசல்ட் என்ன? யாரும் புருஷன் வீட்லயும் இல்ல, சொந்த வீட்லயும் இல்ல. போங்க, எக்கேடோ கெட்டு போங்க. அவர் கடக்கிறாருக்கா, நீங்க இதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அழாதீங்க, அழாதீங்க. வாங்க, வாங்க.